சூரிய வழிபாடு பற்றிய ஆழமான ரகசியங்கள். சூரிய கதிர்கள் நம் மேல் பட்டால் லட்சுமி அருள் கிட்டும். அது சரி, எல்லாம் மேலும் தினம் தினம் பட்டு கொண்டுதானே இருக்கிறது. எந்த கடாட்சமும் வாழ்வு இல்லையே என கேட்க தோன்றும். காலையில் உதிக்கும் அருணோணா உதயம் இளஞ்சூரியன் கதிர்கள் நம் இரு கை உள்ளங்கையில் பட வேண்டும். பெற்ற கதிர்களை தலையில் வைத்து எடுக்க வேண்டும். சூரியனை பார்த்து இரு உள்ளங்கையும் சிறிது நேரம் காண்பித்து அந்த கைகளை தலைக்கு மேல் ஒரு நிமிடம் வைத்து கொள்ளவும். இதுபோல் 3 முறை செய்ய வேண்டும். இதை வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும். பிறகு தங்கள் வழக்கமான பணிகளை ஈடுபடலாம். மாலை சூரியன் மறைவு நேரத்தில் மேற்கு பறக்கமாக நின்று இரு கைகளும் வயிற்றுக்கு நேராக வைத்து கொண்டு ஒன்று சொத்து சூரியனை லட்சுமி நாராயணாக பாவித்து வணங்க வேண்டும். வணங்கி இரு உள்ளங்கையும் தொப்புளுக்கு மேல் படும்படி வைத்து எடுக்க வேண்டும். ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் செய்வது முழு பலனை கொடுக்கும். பெண்கள் தொப்புளை இறுக்கி கட்டும் ஆடையை சற்று தொப்புளை இருக்காமல் தளர்த்தி கட்டி கொண்டோ அல்லது தொப்புளை விட்டு இறக்கி கட்டி கொண்டோ வழிபடுவது செய்ய வேண்டும். அவசியம் உடலில் சூரிய கதிர்கள் பட வேண்டும். மேகமூட்டமாகவோ மரங்கள் மறைத்தோ உயரமான கட்டிடங்கள் மறைத்தோ இருந்தால் பலனில்லை. நின்ற நிலையில் தான் வணங்க வேண்டும். சூழ்நிலை இல்லாதவர்கள் அத்தகைய திசையை பார்த்து கூறியபடி வணங்கி கொள்ளுங்கள். பலன் சற்று தாமதமாக கிடைக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த நாட்களில் பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாதம் முதல் நாள் ஆகிய தினங்களில் தண்ணீரில் நின்று கொண்டு கூறியபடி சூரிய கதிர்களை பெற்றால் அற்புதமான செல்வ வளத்தை புகழ் வளத்தையும் பெறலாம். காலை சூரிய கதிர்களை பிரம்ம சரஸ்வதியாக பாவித்து சூரியனை பார்த்து உள்ளங்கையை காண்பித்து தலைக்கு மேல் வைத்து எடுக்கவும். இதுபோல் மெல்ல மெல்ல 3 தடவை செய்யவும். காலை வேளை மற்றும் சூரிய தினங்களில் தண்ணீரை நின்று பிரார்த்திக்கவும். மாலையில் அவ்வாறு செய்யக்கூடாது. கல்வி ஞானம் வளர்வதோடு செல்வ வளமும் சேரும். மாலை வேளையில் லட்சுமி நாராயணாக பாவித்து இரு கைகளும் வயிற்று தொப்புளுக்குள் நேராக வைத்து வணங்கி தொப்புளில் இரு கைகளையும் வைத்து எடுக்கவும். 3 முறை இதே போல் செய்யவும். செல்வத்திற்கான கோரிக்கையும் தெளிவாக அன்றாடம் வேண்டவும். இவ்வாறு செய்தால் செல்வ வளம் கூடும். தொப்புளு லட்சுமி ஸ்தானம். அங்கு லட்சுமி நாராயணனை மாலை வேளை வணங்கி லட்சுமி ஸ்தானத்தில் குவித்து கரக சக்தியினை வைத்தால் செல்வம் வளம் கூடும். இந்த முறை கல்வி, செல்வம், நாணம் இவைகளுக்கான வழிபாடு முறையாகும். ஒரு எச்சரிக்கை: உச்ச சூரியன் மதியம் 12 to 1 மணி ருத்ர வேலை. இந்த கதிர்கள் உங்கள் இரு உள்ளங்கைகளில் நேரடியாக படக்கூடாது. எப்போதுமே உச்சி வெயில் தலையை தாக்குவது உள்ளங்கையில் படுவதோ கூடாது. பணிபுரியவர்கள் வெளியே சென்றவர்கள் தலையில் படுவதை தவிர்க்க முடியாது தான். ஏனெனும் உள்ளங்கை படுவதை தவிர்க்கலாம். அவ்வாறுபட்டால் செல்வ சந்தோஷம் அழிவது உறுதி. ருத்ரவலை எதை அழிக்கும்? தங்களிடம் உள்ள சூனியம், தீய சக்திகள் இவை அழிக்கவே அந்த நேரம் பயன்படும். சுபூட்சம் அந்த நேரம் சிறந்தாகாது. எனவே தவிர்க்கவும். உள்ளங்கை ஒரு வேளை தெரியாமல் சூரிய ஒளி கதிர்கள் நேரிடப்பட்டு விட்டால் தரித்திரம் ஆட்கொள்ளக்கூடாது என்பதற்காக மகாலட்சுமியின் அம்சமான மருதாணி உள்ளங்கையில் வைத்து காத்து கொண்டனர். பெண்கள் வெளியே செல்லும்போது தலையில் முக்காடு போட்டு உச்சி கதிர்கள் தாக்காதவாறு பார்த்து கொண்டனர். இன்று வடக்கு பகுதியில் வாழும் பெண்கள், மார்வாடி பெண்கள் வெளியே செல்லும் போது முக்காடு போட்டு செல்வதை பார்த்திருப்பீர்கள். முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் கூட வெளியே செல்லும் போது குர்தா அணிந்து தொப்பி அணிவதை மறக்காமல் செய்வார்கள். காரணம் வேறாக இருந்தாலும் அது இயல்பாகவே நன்மை உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே உச்ச சூரியன் கதிர்கள் நம் உள்ளங்கையில் படக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று கூட உச்சி வேளையில் வெளியே அனாவசியமாக போகாதீர்கள். காத்து கருப்பண்டு என்றெல்லாம் பயமுத்துவார்கள். இன்று இருப்பவர்கள் அதுக்கான விளக்கம் பலவாற கூறினாலும் மேற்கண்ட கருத்தை முதன்மையானது. தர்த்தரம் ஆட்கொள்ளும். மூதேவி அண்டு செல்வம் வற்றி கடன்பட வைக்கும். எனவே உச்ச வெயில் உள்ளங்கைகளை காட்டாதீர்கள். காலை மாலை சூரிய பூஜை செய்தாலும் மற்ற எந்த பூஜை வழிபாடு செய்தாலும் உச்சி வேளை கதிர் உள்ளங்கையில் கண்டால் எல்லாம் செயலிழக்கும். விஷயம் அறிந்த ஆலய அர்ச்சகர்கள் 12 மணிக்கு எல்லாம் ஆலயத்தை மூடிவிடுவார்.